வணக்கம். ஆட்டோ பவர் பக் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஆட்டோ பவர் பக் பேக்கேஜிங் மிஷின் யூனிட்ல இருந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ரைஸ் ஃபில்லிங் மிஷினை பத்தி தான் இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். இந்த ரைஸ் ஃபில்லிங் மிஷின் மட்டும்தான் இல்லை, இதுல தானிய வகைகள் அனைத்துமே இது வெயிட் போட்டு ஃபில் பண்ணி நம்ம சீல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கஸ்டமருக்கு நம்ம 26 kgக்கான ரைஸ் ஃபில்லிங் மிஷின் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ மறுபடியும் 5 கிலோ அண்ட் 10 கிலோ ரெண்டுமே ஒரே மிஷினில் ஃபில் பண்ணி அவங்களுக்கு சீல் பண்ணிக்கணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுவும் கூட இந்த ஃபில்லிங் மிஷின் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் எலிவேட்டர் நம்ம இதில் சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கெட் எலிவேட்டர்ன்றது எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரைஸோ தானியமோ எதுவாக இருந்தாலும் சரி இதில் நீங்கள் இந்த ஆஃபரில் கொட்டிட்டா இந்த ஆஃபர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரைஸாக இருந்தால் ஒரு 200 kg இதை ஃபில் பண்ண முடியும். இதில் கொட்டிட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சென்சார் மூலயமா உங்களுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆஃபரில் கொட்டிடும். அந்த ஆஃபர் மூலயமா நம்மளுக்கு வைப்ரேட்டர் அண்ட் டைரக்ட் ஃபில்லிங்னு ஒரு சிஸ்டம், ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டைரக்ட் ஃபில்லிங் சிஸ்டம். அப்பதான் அந்த ஸ்பீடு கிடைக்கும். ஆக்சுவலா நம்ம வைப்ரேட்டர் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த மிஷின் நம்ம பண்ணியிருந்தோம்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அந்த ஸ்லோ பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஃபில்லிங் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் நடக்கும். அது பத்தாது கஸ்டமருக்கு. அதை தாண்டி நம்ம டைரக்ட் ஃபில்லிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இதில் வச்சிருக்கோம். அதையும் அந்த மெக்கானிக்ஸ் ரொம்ப டெக்னாலஜியான ஒரு மெக்கானிசம். அந்த மெக்கானிக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்பீடு கொடுக்க முடியுது. அந்த மாதிரியான டபுள் எட் வேயர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ 10 கிலோ வேணும்னா நீங்கள் 1 கிலோ கூட ஃபில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 kgக்கான ஆப்ஷன் இதில் வச்சுருக்கோம். வேணும்னா உங்களுக்கு இல்லை இது மாதிரியான இது வேணும்னா 20 kg இதில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இதில் பண்ண முடியும். வேணும்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 kg அண்ட் 10 kg தான் நம்ம மிஷின் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பவர் பக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கஸ்டமைஸ்ன்றது உங்கள் தேவை என்னவோ அதை நீங்கள் கேட்கறதுக்கு அடிப்படையில் அதை ரொம்ப ஈஸியாக பண்ணித்தர முடியும். அது ஈஸியாக பண்ணித்தரதுக்கு காரணம் என்னன்னா கண்டிப்பாக எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எங்கள்கிட்ட இருக்கிற ஆட்களோட பலம், இந்த ஆட்கள் எல்லா பலத்தையும் சேர்த்து தான் எங்களால் ஈஸியாக தரும். இதில் இன்னொரு கூடிய விஷயம் என்னன்னா ஆட்கள் அதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மிஷினரிஸ் முழுக்க ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட மிஷினரிஸ்லாம் நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். ட்ரில்லிங் மிஷின் ஆகட்டும், இல்லை லேத் மிஷின் ஆகட்டும், அதை ஷீட் பெண்டிங் மிஷின் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்பாட் வெல்டிங், திக் வெல்டிங் அனைத்து விதமான மிஷினரிஸும் நாங்கள் தொடர்ந்து இங்கே வச்சுருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் எங்கள் யூனிட்டை சுற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. அப்புறம் என்னங்க இசட் டைப் பக்கெட் எலிவேட்டர் பற்றியும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷினை பற்றியும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது வீடியோ தான் பார்க்கணும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அப்படியே ரெண்டாவது எப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு எல்லாமே செலக்டில் இருக்குது. செலக்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த புஷ் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு வெயிங் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ 5 கிலோ ஃபில் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 5 கிலோ ரெடி ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். பஸ்ஸர் சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணால் பெடலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகிடும். அவ்வளோதான். அப்படியே நீங்கள் மாட்டோம் ஃபில் பண்ணிட்டு சீலிங் மிஷின் வச்சு அப்படியே சீல் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் இதோட கான்செப்டே. டக்கு வேலை நடக்கும். உங்களுக்கு அந்த கையால் கொட்டிட்டு வெயிட்டை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியான சிரமங்கள்லாம் இதில் இருக்காது. வெயிட்டை போட்டு கொடுத்துரும். அப்புறம் சீலிங் மிஷினை வச்சு நீங்கள் சீல் பண்ணிட்டு உடனே சேல்ஸுக்கு அனுப்ப வேண்டியதான். அவ்வளோதான் கான்செப்ட். பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக நடந்துட்டு இருக்கு ஒர்க்கு. வெயிட்டை செக் பண்ணு. பாருங்க வெயிட் எவ்வளோ கரெக்டாக வருதுன்றது. நம்மள்ட்ட அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஏன்னா ஒரு 4-5 கிராம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். பட் அதெல்லாம் 5 கிலோவுக்குன்றது 4-5 கிராம்ன்றது பெரிய விஷயம் இல்லை.
என்னங்க ஆட்டோ பவர் பேக் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து இன்னைக்கு ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷினை பற்றியும் அதே போல் ஒரு பக்கெட் இசட் டைப் எலிவேட்டரை பற்றியும் நம்ம இன்னைக்கு முழு டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பேக் பண்ண விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல எவ்வளோ பாக்கெட் கிட்டத்தட்ட ஒரு 10 பாக்கெட்டு பேக் ஆகிடுச்சு. இது போல் உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான மிஷினரிஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆட்டோ பவர் பேக் சேனலில் தொடர்ந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதை தாண்டி நம்ம பார்த்தோன்னா எங்களோட ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் வருது. அதனால் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. சரி அடுத்து நான் என்ன நம்ம ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ பண்ண போகிறோம்னா இந்த செமி ஆட்டோமேட்டிக் பவுடர் ஃபில்லிங் மிஷினை பற்றி தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். உங்களிலிருந்து விரைவிடுகிறது உங்கள் ஞானவேல்.